அட சிங்கம் சார், இத பாருங்க. இது பாக்குறதுக்கு சின்ன சிப்பாட்டம் தான் தெரியும். ஆனா இத வச்சு நாம மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். நான் ஒண்ணு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆபத்தான நேரத்துல இது நமக்கு உதவும் தெரியுமா? நமக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வரப்போகுதோ அந்த நேரத்துல இது ரிங்காக ஆரம்பிச்சிரும் சிங்கம் சார். அதுக்கப்புறம் நாம அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் தெரியுமா? அதே கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. இத நான் எல்லா இடத்துலயும் பிக்ஸ் பண்ணிடுறேன். திருட வந்து அடுத்த நிமிஷமே நமக்கு அது காட்டி கொடுத்துரும். அப்புறம் ஈஸியா அவனை பிடிச்சிடலாம். இது என்னப்பா லேபே வெடிச்சிரும்னு சொல்லுது. ஆனா எல்லாமே கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பூசணிக்கா மண்டையா எப்பறா இருக்க? டாக்டர், நீ கொடுத்த சிப்பு நல்லதாயா வார்னிங் கொடுக்குது. சூப்பரா வேலை செய்யுது. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சிட்டேன்பா. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இப்ப இந்த சிப்பை எடுத்துட்டு போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என்ன எந்த ஆபத்தும் நெருங்காது. என்ன நான் சொல்றது, நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த சிப் என்ன ஆபத்தை நெருக்குதுன்னு சொல்லிடும். நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எல்லாம் ஒரு பொலைப்பாடா. Stop in the name of law. சரி, அம்மா அம்மா, நாங்க மட்டும் குறைஞ்சவங்களா வரோம். ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இனிமே யாரும் என்ன பிடிக்க முடியாது. அப்படி ஆபத்து என்ன நெருங்கி வந்தாலும் இந்த சிப் அடுத்த செகண்ட் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துடும். அடேங்கப்பா, எங்க எங்க ஆபத்து இருக்கு. இங்க நான் தான் போலீஸ். அப்ப இந்த சத்தம் எங்க இருந்து வருது? வாய மூடு, சும்மா இரு. நீ இனிமே ஆபத்து ஆபத்துன்னு கத்துன, அது எனக்கு மட்டும் இல்லாம அந்த சிங்கக்கும் கேட்டுடும். அவன் வந்து என்ன புடிச்சிடுவான். சோ சும்மா இரு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்னுடுங்க. இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். ஓடாதீங்க, நில்லுங்க. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் 58 வியாதிகள் வருவதை தடுக்கலாம். இந்த சிப் என்கிட்ட இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது என்ன காப்பாத்துறதுக்கு பதிலா என்ன மாட்டி விட்டுடுது. ஏன் இப்படி பண்றீங்க? எலி உள்ள புகுந்துடுச்சு. ஏய் மோட்டோ, அதுல ஒரு எலி சுந்தர டிராவல்ஸ்ல நடிச்ச எலி மாதிரியே இருக்கு. நண்பா, இது என்னது? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார் கண்டுபிடிச்ச சிப்பு உன் வயித்துக்குள்ள எப்படிதான் போச்சுன்னு சொல்லு மோட்டோ. உன் வயித்துக்குள்ள இருந்து தான் அந்த சைரன் சத்தம் சவுண்டா கேக்குது. பாரு, உன் பானைக்குள்ள இருந்து தான் அது கேக்குது. என்னடா அப்படி பாக்குற? வெளியே வந்த கண்ணா.
இப்ப கடையில நமக்கு என்ன ஆபத்து சொல்லிடா மோட்டோ. அது இதுதானே. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என் மண்டையில எதுவும் விழல. ஏற்கனவே கவுத்த மாதிரி தான் இருக்கு. போ. அந்த டாகி எப்படிடா மேல போச்சு? இதோ இருக்கு. ஆஹா, அது மேல இல்ல, கீழே தான் இருக்கு. சரி, மோட்டோ. மாட்டினா ஒரு பக்கம் காணாம போயிடும். எந்த ஆட்டி வாயிடு அந்த டாக்கிக்கு. பாத்து பாத்து. கொஞ்ச நேரம் வாய மூடுடா. எப்ப பார்த்தாலும் ஆபத்து ஆபத்து கட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த குரலை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. மரியாதையா வாய மூடு. ஊர்ஜனங்கள்லாம் வராங்க. நிறுத்து 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 நிறுத்து. மேல இருக்கவங்க பாருங்க. ஏய், என்ன பண்ணிட்டோம்? இப்படி வர்றாங்க. சீக்கிரம் வந்துரு மோட்டோ. அதோ சிங்கம் சார் வராரு. சார், அவனை பிடிங்க. சார் ப்ளீஸ் சார். என்ன இங்க வந்து எல்லாம் போட பாருங்க. ஒதுங்கி போடு. என்ன காப்பாத்துக்க. அம்மா. எங்கேயோ கேட்டுக்கிறேன். இட்லி, தோசை, சாம்பார், காப்பாத்துக்கடா டேய். அம்மா. சட்னி. புள்ளையோ பாவம். பாருங்க, விடக்கூடாது. என்னடா ரவுண்ட் ராலி போட்டுக்கிட்டீங்க? ஏய் சொல்லுங்க. ஏய் 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 மெதுவா மெதுவா. ஆமா. அடிங்க. கையை விட்டு அடிங்க. ஆமா. வேணாம் வேணாம். அங்கெல்லாம் அடிக்காதீங்க. வேணாம். நிறுத்துங்க. உங்க வீரத்தை எங்க சிங்கம் சார் கிட்ட காட்டி பாருங்கடா. நீயும் வா. இவனை போட்டு நல்லா கும்பிடுங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஏய், சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஏய், நான் போலீஸ்கா. அடிக்காதீங்கடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. மத்தனும் ஏதாவது யோசிடா. ஐடியா. சமோசா என்கிட்ட இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேனே. இந்தடா ஊக்க மருந்து சாப்பிடுற. நிறுத்துங்கடா. இதோ வாங்க. சிங்கி, உனக்கு இன்னைக்கு தான் சங்கு. மோட்டு பத்து இங்க என்ன நடக்குது? ஓ வயித்துல இருந்து வெளியே வந்து ஏன் வயித்துக்குள்ள போயிடுச்சு. சிங்கம் சார், அது ஜட்கா சார் கண்டுபிடிச்ச ஷிப். அது மோட்டோட வயித்துக்குள்ள இருந்து உங்க அண்டா வாய்க்குள்ள விழுந்துருச்சு சார். பாத்து. என்னது? என்ன சொன்ன? ஆபத்து அடையாளம் காட்டுற அந்த ஜீப் மோட்டுவோட வயித்துல இருந்து என்னோட வயித்துக்குள்ள போயிடுச்சா? என்னடா நடக்குதுங்க? சிங்கம் சார், இனிமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில வெறும் ஆபத்து தான் இருக்க போகுது. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆபத்து இல்ல, பேர் ஆபத்துடா. மோட்டோ அடுத்து அவருக்கு ஆபத்து மேல சுடுவாரு. இளநீ மண்டையில விழ அந்த கேப்ல எஸ் ஆயிடலாம் மட்டும். ஓடிடலாம் மட்டும். நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நடக்கிறத முன்னாலேயே கணிக்கிற சக்தி இருக்குடா இந்த பத்துலோக்கு. எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் கத்தாம அமைதியா இரு. நெல்லுங்க.